எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரேஷன் பச்சரிசி மாவை வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ முறுக்கு போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அடுத்து இடியாப்பம் சேவை பண்ணிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணணும். அதே மாவை வச்சு பால் கொழுக்கட்டை பண்ணலாம். பால் கொழுக்கட்டை பண்ணலாம் வாங்க. அதே சேம் மாவு, அதே மாவு தான், வேற அது மாவை வச்சு ஸ்டாக் வச்சிருக்கேன் பாருங்க. அது இன்னும் நிறைய பண்ண முறுக்குக்கு நிறைய வியூஸ் நிறைய போகுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் போடணும்ன்ற ஒரு ஆர்வம் கிடைக்குது, என்கேஜ்மெண்டா இருக்கு. ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது எங்களுக்கு. நிறைய நல்லா இருக்கு. முறுக்கு ஈஸியா இருக்கு. ரொம்ப பண்ணி செஞ்சு பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. நீங்களும் எல்லாம் பார்த்துன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க, ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எங்கள் சேனலுக்கு, பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. ஆமாம் வாங்க, இன்னைக்கு அதே மாவை யூஸ் பண்ணி ஈஸியாக தான் அந்த காலத்தை பண்ணுற அம்மா எங்கள் அம்மா பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பாலே நான் விடப்படலை பாருங்க. பால் இல்லாத நீங்கள் பால் விட போகிறேன். எப்படின்ட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்ய போகிறோம், அந்த ரேஷன் பச்சரிசி மாவு வச்சு அதே மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி வித்தியாசமான ஒரு பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நான் என்ன பாருங்கள், இதில் ஒரு டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன். அதே மாவு எடுத்துட்டுருக்கேன். வறுக்கல ஒன்றும் செய்யலை, எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஒரே பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் கேட்டிங்கன்னா, அதான் என்ன வீடியோ லெங்க்த்தியாக போகிறதுக்காக வேண்டி பார்க்குறதுக்கு போர் அடிக்கல இல்லையா, நான் என்ன பண்ணிட்டேன், இதே டம்ளரில் வெல்லம் எடுத்து, ஏதாவது வெல்லம் சிலர் வந்து அரை போடுறாங்க, முக்கால் போடுறாங்க. நான் வந்து எங்கள் வீட்டு ஸ்வீட் நிறைய வேணும், அதனால் இது ஒரு டம்ளருக்கு கும்பாச்சும் வெல்லம் போட்டிருக்கேன். போட்டு இதில் அரை தண்ணி ஊற்றி நான் பார்க்க கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு முடி தேங்காயை 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த மாவுக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம், வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் மாவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்களா. இப்போ அது வெந்நீரை ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்கட்டும் நம்ம தண்ணி. உங்கள்கிட்ட பிசைஞ்சு காட்டுறேன். சூடாக இருக்குது. அந்த பவுல் என்னதுமா, அதை சொல்லவே இல்லைவா? இது வந்து சும்மா 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவு தானே, இதே மாவு தான். ஏன்னா லாஸ்ட்டில் அந்த பால் கொழுக்கட்டை தண்ணியாக இருக்கும் இல்லையா, இதை கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்கும் பால் கொழுக்கட்டை, அவ்வளோதான். இதை லாஸ்ட்டில் அதுக்கு சொல்லாமல் வச்சுருந்தேன், இதை லாஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, கொஞ்சம் மாவு சூடாக இருக்குது, பார்த்து பசிச்சுங்க. என்னம்மா மேலே ஏதோ அப்ளை பண்ண மாதிரி? இது வந்து ஒரு 2 சொட்டு நெய் விட்டுருக்கேன். விட்டால் மாவுல வாசனையாக இருக்கும், விட்டு ஒட்டாமல் வரும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அரை ஸ்பூன் ரொம்ப விடலை, சும்மா அரை ஸ்பூன் விட்டாச்சு. இந்த பாருங்க மாவு பசஞ்சாச்சு. இப்போது பாருங்க, சூப்பராக இருப்பாருங்க மாவு, பந்து மாதிரி இருப்பாருங்க. கையில் ஒட்டக்கூடாது இல்லையா, கையில் கட்டுங்க. மாவு நெய் போட்டால் வாசனையாக இருக்கும் கொஞ்சம். இந்த பாருங்க பசஞ்சாச்சு. பட்டர்லாம் போடலாமாம்மா? பட்டர் எண்ணெய் எதுனா ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் சும்மா போட்டுனேன் அவ்வளோ. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஊட்டிக்கலாம் சின்ன சின்ன பீஸா, இல்லைன்னா இப்படி எடுத்து திரியா அது மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டுமே ஓகேவா? எப்படிதான் போட்டுக்கலாம், நமக்கு எந்த டேஸ்ட் அப்படி. இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஊட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாவு பக்கம் செஞ்சிச்சு, எங்கள் மாவு பாருங்க சூப்பராக இருப்பாருங்க. இந்த பாருங்க ஒட்டலாம். இப்போ நான் ஒன்றா உருட்டி உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாவெல்லாம் நாங்கள் உருட்டியாச்சு பாருங்க, பால்ஸ் உருட்டியாச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த பாருங்க, இதெல்லாம் வேக வைக்கணும் இல்லையா, அதனால் மாவு எடுத்த டம்ளர்லேயே 3 கிளாஸ் தண்ணியில் ஊற்றிருக்கேன். எதில் மாவு அளந்தமோ அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிச்சதும் இது உருண்டையெல்லாம் போட்டு இறக்க வேண்டியதான். இவங்க எல்லாம் இறக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள். நம்ம என்ன செய்யலாம், இந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டுக்கலாம். அப்படியே கலக்கூடாது, கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே வைக்கட்டும். எல்லாம் ஒன்றா அப்போ உங்களுக்கு மேலே வரும் பாருங்கள்.
இப்போ நம்ம அரிசி மாவு சரியா பண்ணலன்னா இங்க உதிர்ந்துடும். ஆமாம், மாவு வந்து நல்லா கொதிக்க வச்சு அப்போ அந்த காலத்தில் செய்வாங்க, தண்ணி கொதிக்க விட்டு கொழக்கட்டை மாவு கலரும் பார்த்தியா, அது மாதிரி கலருவாங்க. இப்போல்லாம் ஈஸியாக என்ன பண்ணுறோம், வெளியில் ஊற்றி தனியாக மாவில் வந்து கலைக்கிறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது, தண்ணி நிறைய கொதிக்க வச்சு மாவை கொட்டி கொழக்கட்டை மாவை கலருவாங்க. இப்போல்லாம் ஈஸியாக எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்துச்சு. இப்படி நல்லா பண்ணலன்னா மாவு அதில் கரைஞ்சிடும். நல்லா உங்களுக்கு பச்சரிசி மாவு நல்லா வேக வச்சுக்கோ. மாவு பெசைற பார்த்தியா, வெந்நீர் விட்டு நல்லா வெந்நீர் விட்டு பெசையலைன்னா இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் என்னாகும், கரைஞ்சி வந்துடும். ஆமாம், பிரிஞ்சிடும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயிலேயே நம்ம என்ன செய்யலாம், வேணும்னா நம்ம முந்திரி போட்டு அரைச்சிக்கலாம். நான் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணாடி எதுவுமே போல வெறும் ஏலக்காய் மட்டும் அரைச்சிருக்கேன். பாருங்க, வெறும் ஏலக்காய் நைஸாக அரைச்சிக்கணும். நாங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், என்ன ஒரு சஸ்பென்ஸ், வீடியோக்கு லாஸ்ட் சொல்லிடுறேன். சஸ்பென்ஸ் என்ன ஒரு சஸ்பென்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க பாருங்க கரையவே பாருங்க, எல்லாம் மதிச்சு மேலே வந்துடும், வெந்து மேலே வரணும். தண்ணி தான் மேலே வர மாதிரி இருக்கு. ஃபுல் ஃப்ரேமா இல்லை ஆஃப் ஃப்ரேமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் வைக்கணும். தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு பங்கு மாவுன்னா 3 தண்ணி விட்டுக்குங்க. அதுபோல் வெல்லம் வந்து அரை கப்போ 3/4 கப்போ உங்கள் டேஸ்ட். நான் வந்து 1 கப்பு நிறைய வெல்லம் போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே எங்கள் வீட்டில் எவ்வளோ போட்டாலும் திருப்பே இல்லைன்னுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் நான் 1 கப்பு நிறைய தாராளம் வெல்லம் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இல்லை வேணால் முந்திரி போட்டுக்கலாம். நான் முந்திரி எதுவும் போடாமல் வெறும்னு ப்ளைனாக ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தயவுசெய்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இந்த வாட்டர் டிஸ்போஸ் பண்ணணுமா? வாட்டர் யூஸ் பண்ண கூடாது, அப்படியே அதிலே இது பண்ண அதிலே விட வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நல்லா வந்தாச்சு, இன்னும் எல்லாம் வந்தாச்சு. இது தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது பாருங்க, இந்த கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க வெந்தாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாருங்க இந்த வெள்ளத்தை வடிகட்டி இதை ஊற்றணும் பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேங்காயை நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றின மாதிரி உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம மட்டும் காமிச்சு பார்த்தீங்களா, அரிசி மாவு காமிச்சு பார்த்தீங்களா 2 ஸ்பூன், அதில் போட்டு கரைச்சி விட விடும், அவ்வளோதான். இதை பாருங்க, இதை பாருங்க, இந்த மாவை இந்த தேங்காய் வேஸ்ட் ஆகலாம் இதிலே போட்டுட்டேன். நான் மாவை போட்டுட்டேன். இதை பாருங்க, தண்ணியை கரைச்சி அதில் விட்ட வேண்டியதான். விட்டுட்டிங்கன்னா திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு அப்படி பால் விட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இறக்கும் பொழுது காய்ச்சிய பாலை கொஞ்சம் விட்டுங்க. நான் இதில் பால் விடலை, தேங்காய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்து சொல்லுங்களேன். இதை நீ பண்ணி பாருங்க, இப்போ வீடியோ பார்த்து பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லம்மா, பால் இல்லாமே சூப்பராக பால் கொழுக்கட்டை மாதிரியே ஸ்மெல் வருது பார்த்தியா? ஆமாம், பால் ஏன்னா நிறைய தேங்காய் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கு பாருங்க. இது வேணும்னு வச்சுக்க நம்ம என்ன பால் விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாம் பால் இது பண்ண பண்ணி தான் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்குலாம் பிடிக்கும். அதனால நான் மாதிரி பால் விடல. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெண்ட், ஆனால் இதுக்கு பேர் பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை ஏன்னா தேங்காய் நிறைய அரைச்சி நைஸாக ஊற்றுற பார்த்தியா, அதுலேயே தேங்காய் பால் மாதிரி கிடச்சிருக்கும் எனக்கு. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது அந்த பால் விடாமே அந்த பால் கொழுக்கட்டை அந்த ஃப்ளேவர் வந்து. சொல்லு இப்போ அதில் நான் சோரி மேலே கொடுத்துறேன். ஆமாம், பார்த்து சொல்லு. ரெடி ஆயிடுச்சா? சூப்பரான சுட சுட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவங்க டேஸ்ட் பண்ணலாமா, பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கொதிக்க சுட சுட பால் கொழுக்கட்டை பாருங்க. எங்கள் வீட்டுக்கு இப்போ மழை பெய்யுது, எங்கள் சென்னையில் எங்கள் ஏரியாவில் நல்லா இந்த மழைக்கு இந்த கிளைமேட்டுக்கு செமையாக இருக்குது பால் கொழுக்கட்டை. சுட சுட ரொம்ப சிம்பிள். இந்த அரிசி மாவு வச்சு மட்டும் தான் பண்ணி பார்த்துட்டு நினைக்கிறேன். பாருங்க பால் விட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ், இதை பால் விடணுன்ற அவசியமே இல்லை. இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படி நல்லா இருக்கு டேஸ்ட். லாஸ்ட்டில் விட்டுக்கங்க வேணும்னா. ஆனால் அப்படின்னு அவசியம் கிடையாது. தேங்காய் பால் டேஸ்ட் பிடிப்பாங்க. தேங்காய் பால் அரைச்சி விட்டா தேங்காய் சக்கரை என்ன உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். பார்த்தேன் தேங்காய் நைஸாக இப்படி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, இந்த காலத்தில் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா
தயவு செஞ்சு இல்லை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவும் வரும். இதே மாவு வச்சு ஒரு காரம் பண்ணலாமா ஸ்வீட்டா நீங்க சொல்லுங்க. ரெடியா இருக்கு உங்க ஐடியா? என் ஐடியா வேணாம் சர்ப்ரைஸ். ஏன்னா 2 நாள் உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வெயிட்டா கொடுங்க, அப்பதான் நானும் சாப்பிட முடியும். நீங்க சொல்லுங்க நான் பண்ணிக்கிறேன். இதே மாவு ஒண்ணு இந்த மாவு மட்டும் வச்சு தரேன் சரிங்களா? என்ன பண்ண சொல்லுங்க நான் அப்படி கேட்கலாம். சரி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு புதுமையான ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய். டாடா.